fantasy genre வந்து பார்த்தீங்கன்னா is one of the most popular genre. அப்படி இருந்தோ it got judged a lot and it explored very less by the readers or the fans. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபேண்டசி ஃபேனாக இருக்கலாம். சம்டைம்ஸ் மேபி நீங்கள் புக்ஸ் படிச்சிருக்கலாம், ஆர் யூ மே ஹவ் வாட்ச்ட் ஃபேண்டசி ஃபிலிம் பார்த்துருக்கலாம், ஆர் டிவி ஷோஸ் லைக் ஹாரி பாட்டர் ஆர் கேம் ஆஃப் த்ரான்ஸ் சம்திங் லைக் தட். பட் ஃபேண்டசி இஸ் மோர் தென் யூ திங்க். ஃபேண்டசி வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் நார்மல் ஜானர் லைக் த்ரில்லர் லைக் ரொமான்ஸ். தேர் ஆர் குட் ஜானர்ஸ். ஐம் நாட் டிகிரேடிங் எனி ஜானர் வித் எனிதிங். பட் ஃபேண்டசி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஜானர், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப். பிகாஸ் இன் ஃபேண்டசி யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜானர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ லைக் சப்ஜானர்ஸ் வந்து எவ்ரி புக் ரிலீசஸ் கேன் பி இன்வென்டட். A new subgenre can be invented for every new book releases. Every year a new kind of fantasy subgenre will get released. So it's kind of unlimited fantasy subgenres idhilena. But in the video I have selected few most important subgenres of fantasy and I will நான் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். And also for every subgenre I will recommend you some books also. So yeah, let's start. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஃபேண்டசி. போர்ட்டல் ஃபேண்டசினா என்னென்னா நம்மளோட லீட் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எர்த்தில் இருப்பாங்க அண்ட் தேர் வில் பி அன் செகண்ட் அனதர் ஃபேண்டசி வேர்ல்டு. ஸோ இவங்க வந்து ஒரு போர்ட்டல் மூலியமாகவோ இல்லை ஆர் சம் அதர் வே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு வேர்ல்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போவாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபேண்டசினாவே இது மட்டும்தான் யோசிப்பாங்க. அண்ட் இட்ஸ் வந்து மோஸ்ட் பாப்புலர் ஃபேண்டசி ஜானர் இன் அவர் டவுன். ஈவன் அந்த போர்ட்டல் ஃபேண்டசி டவுன் தெரியலனா கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஜானர், ஒரு சப்ஜானர் நம்ம ஏரியாவில். பிகாஸ் நார்னியா அண்ட் ஹாரி பாட்டர் both are portal fantasy. And if you want some other recommendation, there's a book called Piranesi. அது வந்து பார்த்தீங்கன்னா The Piranesi by Susan Clark. that வந்து ரொம்ப பாப்புலரான புக் ஸ்பேஸில் வந்து அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் portal fantasy genre. And other than that, Wizard of Oz வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸ் புதுசாக ஹாரி பாட்டர் ஆர் நார்னியா இல்லாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா Wizard of Oz வந்து அது வந்து ஒரு portal fantasy. And this is called portal fantasy. And next subgenre, high fantasy. High fantasy na enna, it's straight opposite to the portal fantasy. High fantasy la வந்து there will be no earth நம்மளுக்கான ஒரு ஃபெமிலியரான இந்த வேர்ல்டோடைய ரெப்ரசன்டேஷன் எதுவுமே அதில் இருக்காது. ஹை ஃபேண்டசி வந்து நியூ ஃபேண்டசி வேர்ல்டை வந்து நம்மளோட ஆத்தர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி, சின்ஸ் இட்ஸ் ஹை ஃபேண்டசி, இட் வில் பி லைக் பெரிய மேஜிக் சிஸ்டம், பெரிய ஒரு எம்பையர்ஸ். அண்ட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இட் வில் பி ஆல்மோஸ்ட் 600 to 700 பேஜ் லென்த் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ படித்து முடிச்ச பே ஆஃப் கிங்ஸ், இட்ஸ் ஹை ஃபேண்டசி. இட்ஸ் அ ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹை ஃபேண்டசி சப் ஜானர். எத்தனை லைக் மேஜிக் சிஸ்டம் அண்ட் எம்பையர்ஸ் அந்த வேர்ல்ட் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜாக இருக்கும். தட்ஸ் ஹை ஃபேண்டசி. அண்ட் ஆல்சோ high fantasy and also like called as epic fantasy. They both are like similar but slight changes. Epic fantasy வந்து பார்த்தீங்கன்னா அந்த they concentrate வந்து more on the epic part. அதில் வந்து பெரிய எம்பையர்ஸ், பெரிய ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு பெரிய எப்பிக்கை வந்து சேஸ் பண்ணி போகிறது தான் எப்பிக் ஃபேண்டசி. ஹை ஃபேண்டசி இஸ் ஆல்சோ சிமிலர் பட் வந்து அது வந்து ஜஸ்ட் எப்பிக்காக இருக்கணும் மட்டும் பண்ணாமல் இட் வில் பி கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். ஸோ high/epic ஃபேண்டசின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் there are a lot of ones like a lot of the things is an high fantasy. It's a separate world and as I said, Cosmere, Mistborn, Way of Kings, மோஸ்ட் ஆஃப் தி பேலன்ஸ் இன்னசென்ட் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஃபேண்டசி. ஹை ஃபேண்டசிலே வந்து எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும்னா லைக் இஃப் யூ டேக் எரகான் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அன் யங் அடல்ட் லைக் நீங்கள் டீனேஜராக இருந்தால் படிக்கிற மாதிரியான புக் தான். பட் ஸ்டில் இட்ஸ் அன் ஹை ஃபேண்டசி புக். இட்ஸ் இன் அ செப்பரேட் வேர்ல்ட் கால் அல்கேஷியா அண்ட் இட் ஹேஸ் மேஜிக் சிஸ்டம், இட் ஹேஸ் வார்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை ஃபேண்டசி புக். நேம் ஆஃப் த விண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரிக் ரோத்ஃபாஸ். அது வந்து லைக் மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆர் லைக் நல்ல ஹைலி ரேட்டடான ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த விண்ட். பட் இட் ஹேஸ் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் பிகாஸ் அந்த ரிலீஜ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகல. பட் ஸ்டில் இட்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட் ஹை ஃபேண்டசி புக். விசர் ஆஃப் எர்த்சீ அதுவும் ஒரு நல்ல ஹை ஃபேண்டசி. அண்ட் ஆல்சோ இட் கேன் பி அன் அதர் கைண்ட் ஆஃப் ஜானர். அது நான் லேட்டராக வந்து வரேன். இந்த வீல் ஆஃப் டைம் வந்து நீங்கள் டிவி ஷோ பார்த்து அந்த புக் சீரிஸ் வந்து ஜட்ஜ் பண்ணிருக்கலாம். பட் வீல் ஆஃப் டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் நிறைய பிராண்டன் சாண்டர்சன் பற்றி பேசியிருக்கேன். அந்த வீல் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டன் சாண்டர்சனுடைய he is a fan of Wheel of Time and the whole book series. It's one of the prime examples for high fantasy. And the next genre வந்து பார்த்தீங்கன்னா low fantasy. So low fantasy explain பண்ணுறது low fantasy and portal fantasy two different things.
லோ ஃபேண்டசி ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வேர்ல்டு தான், இடத்துல இருந்து வேறு வேர்ல்டுக்கு போகிறது அந்த மாதிரி விஷயம் இல்லை. இட்ஸ் ஆல்ரெடி செட் இன் செப்பரேட் வேர்ல்டு. பட் லோ ஃபேண்டசின்றது மீனிங் என்னென்னா, அதில் இருக்க மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஆர் க்ளோஸ் டு நோ மேஜிக். லைக் நீங்கள் மொத்தமாக ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு இருக்கும், பட் there might be very few magic. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரான்ஸ் நீங்கள் ட்ராகன்ஸ் வந்து நீங்கள் மேஜிக்னு எடுத்துக்கலையானா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ லோ ஃபேண்டசி. இன்னும் அதில் வந்து நிறைய மேஜிக்ஸ் அந்தளவு இல்லை. ஸோ கேம் ஆஃப் த்ரான்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் லோ ஃபேண்டசி, பட் கேம் ஆஃப் த்ரான்ஸ் இஸ் another prime example for genre. This you gotta remember ஃபேண்டசியில் வந்து பார்த்தீங்கன்னா genres mix a lot, subgenres mix a lot. It's rarely a book வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஜானரில் வந்து ஒரு புக் ஆர் புக் சீரிஸ் வந்து இருக்கும். Most of the time it's got mixed up a lot, so that you gotta get used to. So yeah, low fantasy. And இது ஒன்று. அண்ட் இன்னொரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ராபின் ஹாகோடைய ஃபார்சி ட்ரைலஜி. பட் நாட் ஒன்லி ஃபார்சி ட்ரைலஜி, அது வந்து ரெலம் ஆஃப் எல்டர் ரிங்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16 புக் சீரிஸ். பட் அந்த 16 புக் சீரிஸை வந்து நீங்கள் ட்ரைலஜியாக படிக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ட்ரைலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்சி ட்ரைலஜி. அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். அது வந்து ஏன்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் நோ மேஜிக் என்ற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் சச் இன் டிஃப்ரெண்ட் ஃபேண்டசி வேர்ல்ட். பட் there's less மேஜிக். இட்ஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க், அவங்க ரெகுலர் லைஃப் லீட் பண்ணுற மாதிரி தான் அந்த புக் சீரிஸே இருக்கும். பட் இது ஹைலி ரிகார்டட், ஹைலி ரேட்டட் புக் சீரிஸ், தட் ஒன். அண்ட் பிளேட் இட் செல்ஃப், அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபேண்டசின்னு சொல்லலாம். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பிகாஸ் அந்த 2 சீரீஸுமே வந்து நெக்ஸ்ட் வேறு ஒரு இதில் வரும். நெக்ஸ்ட் ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா கோசி ஃபேண்டசி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் நியூ, பட் ஆனால் இது வந்து ரொம்ப நாள் இருந்தாலும் இந்த டைப் ஆஃப் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கோசி ஃபேண்டசின்னா என்னென்னா இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஃபேண்டசி வேர்ல்டு. பட் ஆனால் இந்த வேர்ல்டுடைய ஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேண்டசி இல்லை ஹாரி பாட்டர் எடுத்திங்கன்னா வந்து வால்டமோட்டை போட்டு தள்ளணும், இல்லை வால்டமோட் வந்து மற்ற ஹாக்வர்ட்ஸே அழிக்க வராரு, மற்ற ஹர்த்தே அழிக்க வராரு, இந்த மாதிரி சொல்லி ஸ்டேக்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கும் எர்த்து. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் இங்கே வந்து அவங்க போடலைன்னா சோரான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் எர்த்து காலியாகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். பட் கோசி ஃபேண்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்டேக் இட் செல்ஃப் வில் பி வெரி லோ. ஸோ லைக் பார்த்தீங்கன்னா மேபி இப்போ ஒரு ஃபேண்டசி லேண்டில் வந்து நம்மளுடைய கேரக்டர்ஸ் வந்து ஒரு டீ ஷாப் வச்சுருக்கலாம். ஸோ இப்போ அவங்களுடைய மெயின் ஸ்டேக்கே என்னென்னா அந்த டீ ஷாப் வந்து பிஸ்னஸில் வந்து அவங்க நல்லா கொண்டு வரணும். அண்ட் தேர் மைட் பி சம் லவ், தேர் மைட் பி சம் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்குள்ள சின்ன டைனமிக்ஸ், அந்த ஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி லோ. ஃபேண்டசி காசி வந்து பார்த்திங்கன்னா தேர் திங்ஸ் தட் ஹேஸ் டு கோ டுகெதர். இப்போ நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் காசி ஃபேண்டசி வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறேன்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் கேர்ள் ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாரி பாட்டர் பார்க்கும்போது நம்ம ஹாரி பாட்டர் பார்க்கும்போது பாய்ஸ் பார்க்கும்போது we like everything and the battles and everything all will be good. But some girls, எங்கள் அக்காவுக்கு நான் கேட்டு பார்த்துருக்கேன், இந்த சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு பார்த்துருக்கேன். வாட் தே சே இஸ் அவங்க ஹாரி பாட்டரில் இருக்கிற அந்த சின்ன சின்ன டைனமிக்ஸ் இருக்கும்ல, லைக் ஹாரியும் ரானும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு ஆள் தேடுறது, அந்த பெரிய பெரிய ஸ்டேஜ் வால்டமோர் அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்குது. இந்த குட்டி குட்டி விஷயம்லாம் ஹாரி பாட்டர் மேஜிக் வேர்ல்டில் இருக்கும்ல, அந்த ஷாப், அந்த ட்ரெயினில் போகிற சீக்வன்சஸ், இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். பட் ஸ்டில் they don't know cozy fantasyன்ற ஒரு ஜானர் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. பிகாஸ் ஃபார் சம் பீப்புள் தட் மைட் பி தேர் ஃபேவரட் genre hit and they don't know about the genre existence. The House in the Carillion Sea, இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃபார் கோசி ஃபேண்டசி. அண்ட் நியூலி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸ் அண்ட் லேட்டர்ஸ்னு சொல்லிட்டு அதை நான் எக்ஸாம்பிளில் வச்சேன் அந்த புக் சீரிஸ். அதில் வந்து காஃபி ஷாப், சம்திங் டீ ஷாப் அந்த மாதிரி வந்து ரன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் சீரிஸு. அது நாட் ஜஸ்ட் ஒன் புக், அதில் வந்து நிறைய அந்த சீரீஸில் புக்ஸ் இருக்குது. ஜானர் டார்க் ஃபேண்டசி. நீங்கள் நினைக்கிற டார்க் ஃபேண்டசி இல்லை, டார்க் ஃபேண்டசி ஜானர். ஸோ டார்க் ஃபேண்டசி ஆர் இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் கிரிம் டார்க். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரீசெண்ட் டைமில் இட் எக்ஸிஸ்டட் ஃப்ரம் லாங் டைம், பட் கிரிம் டார்க்ன்றது ரீசென்ட்லி ரொம்ப பாப்புலரான ஒரு வேர்ட் ஃபேண்டசி இந்த புக் டியூப் ஸ்பேஸில். ஸோ கிரிம் டார்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் கிரிம் டார்க் இஸ் வே மோர் பாப்புலர் இன் அவர் ஏரியா. நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கிரிம் டார்க்ன்றது ரொம்ப பாப்புலர், பட் they don't know the name. லைக் கிரிம் டார்க்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி கேரக்டர்ஸ், நம்ம ஃபாலோ பண்ண ப்ரோட்டாகனிஸ்ட் கேரக்டர்ஸ் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாரலி கிரேவாக இருக்கலாம். ஏன்னா தே கேன் பி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம பழைய ஸ்டோரிஸில் பார்க்குற மாதிரி ஒரு ஹீரோ நல்ல அப்சல்யூட் நல்லவன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தே கேன் பி மாரலி கிரே ஆர் ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு ஈவில், பட் சம்டைம்ஸ் தே டூ குட் திங்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லி சில கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஆர் இந்த வேர்ல்டில் வந்து நல்லது பண்ணுறவங்க நிறைய, அதாவது
நல்லது பண்ணுறவங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் வரலாம். லைக் மோஸ்ட்லி நல்லவனாக இருக்கலாம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவனுக்கு வந்து அதிகமாக நல்லவங்களே சாப்பிட்ற மாதிரி இந்த புக்கில் இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் இன்னும் இந்த கர்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜானரில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்கலாம். இந்த நம்ம கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்ப குட் டீட் பண்ண நல்ல கேரக்டராக இருப்பான். பட் அவனுக்கு அதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது, பலனுமே கிடைக்காத மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இருக்குன்னா வேர் குட் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ரிஷியேட்டட் ஆர் காட் தேர் குட் டீட்ஸ் ரிட்டர்ன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிம் டார்க். ஸோ it not only the dark characters வந்து பார்த்தீங்கன்னா there's lot of offensive things இருக்கலாம், violence அதிகமாக இருக்கும். ஸோ if any TV show you can think of, Game of Thrones, most family friendly TV show. ஸோ Game of Thrones TV show அப்புறம் விடுங்க, புக்ஸ் Song of Ice and Fire அது வந்து பார்த்தீங்கன்னா absolute example for a grim dark or a dark fantasy genre. But there are a lot more. So if you like Game of Thrones a lot and you want to explore new series, recently வந்து பார்த்தீங்கன்னா Game of Thrones லெவலான ஒரு ஆத்தர், பட் ஆனால் அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா ஜோ ஆப்ரகாம்பி. இந்த ஆத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேண்டசி ஸ்பேஸில் இருக்கிற மோஸ்ட் ஹைலி அப்ரிஷியேட்டட் ஆத்தர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தெர் வாஸ் பிராண்டன் சாண்டர்சன். பட் பிராண்டன் சாண்டர்சன் வந்து சில அவரோட ப்ரோஸ்க்கு வந்து கிரிட்டிக் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஜோ ஆப்ரகாம்பியோட ப்ரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும், அவரோட ரைட்டிங்கை நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ ஜோ ஆப்ரகாம்பி ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபார் புக்டியூப், ஃபேண்டசி புக்டியூப். ஸோ அவரோட சீரிஸ் வந்து நிறைய இருக்குது. பட் மெயின் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லா ட்ரைலஜி அதை வந்து நீங்கள் படிக்கலாம். அந்த அவர் வந்து லாஸ்ட் இயர் புதுசாக ஒரு புக் வந்துச்சு. ஸோ இஸ் ஆன் டிமாண்ட் ரைட்டிங் author right now. So Joe Abercrombie is one of fine example for grimdark. And if you want a series that was got finished and it's epic like a Song of Ice and Fire, a very long grimdark series வந்து பார்த்தீங்கன்னா Malazan not only grimdark fantasy seriesல நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா Malazan series வந்து பார்த்தீங்கன்னா one of the main series. like lot of things in the Wheel of Time, Cosmere வந்து talked about a lot, but Malazan வந்து பார்த்தீங்கன்னா one of the most rated or most well done fantasy or grimdark novel series you will ever read. அது வந்து it gets your நான் படிக்கல, பட் ஆனால் I like that book. I want to start that series very soon. So Malazan வந்து பார்த்தீங்கன்னா one of the most book gotta read in grimdark space.